இன்று காலை தந்தி டிவியில் அறிவித்திருந்தார் ஐஓஎம்எல் தலைவர் திரு காதர் முஹிதீன். 11 மணி அளவில் ஐஓஎம்எல்லுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறும். தாவேக அமைச்சரவையில் யார் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிறத நாமினேட் செய்யறதுக்கான இந்த கூட்டம் நடைபெறும்னு சொல்லியிருந்தார். அந்த விஷுவல்ஸை தான் நம்ம பார்க்குறோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு பாஸ்கர் இணைந்திருக்கிறார். திரு காதர் முஹிதீன் கூறியிருந்தார், ஐஓஎம்எல் இடம்பெறுதுன்னு முடிவெடுத்திருக்கோம், யார் இந்த இருவரில் யார் அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அறிவிச்சிடுறாங்களா? இன்னைக்கு அவர்கள் அந்த முடிவு எடுக்கும் பட்சத்தில் அமைச்சரவை விரிவாக்கம் எப்போ இருக்கும்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. பாஸ்கர் மேலும் விவரங்கள். முதலமைச்சரின் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெறுகிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. தலைவரான பேராசிரியர் காதர் முஹிதீன் அவரது தலைமையில தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. 2 எம்எல்ஏக்கள் வாணியம்பாடி சையத் பரூக் பாஷா, பாபநாசம் தொகுதி ஷாஜகான், இந்த இருவரில் ஒருவர் அமைச்சராக இடம்பெறுகிறார். இதற்கான ஆலோசனையாகவும் அது குறித்தான முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் தலைவரான காதர் முஹிதீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பதை முடிவுற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார்கள். ஓரிரு தினங்கள்ல பதவியேற்பது நிகழ்ச்சிக்கான அந்த ஏற்பாடுகளுக்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. பாபநாசம் தொகுதி ஷாஜகான் அவருக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதாக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதும் அனைத்து தரப்பிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு ஒருமித்த கருத்து அடிப்படையில் முடிவுகளை காதர் முஹிதீன் அவர்கள் அறிவிக்க உள்ளார். அதற்காக ஒரு 15 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். அப்போது தெரிய வரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது. அதே நேரத்தில் இந்த பரிந்துரையை தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்களிடம் பரிந்துரையை தெரிவிக்கும் போது அப்போது ஆளுநர் மாளிகைக்கு தெரிவிக்கப்படுத்தப்பட்டு பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அதே நேரத்தில் தேதி மற்றும் நேரம் எல்லாம் ஆளுநர் மாளிகை முடிவு செய்யும். அந்த வகையில பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் ஒரு வார காலத்துக்குள்ள மீண்டும் ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அது குறித்தான ஆலோசனையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஓகே, யாருக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க? திரு ஷாஜஹான் அவர்களுக்கா? பாபநாசம் தொகுதி ஷாஜகான் அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நிர்வாகிகள் மட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்னொரு தரப்பும் வாணியம்பாடி சையத் பரூக் பாஷா அவருக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் தரப்புடைய நிர்வாகிகளும் ஒருமித்த கருத்துக்கான நடவடிக்கையில தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். முடிவெடுக்கும் அதிகாரம் காதர் முஹிதீனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இரு தரப்பினுடைய அனைத்து தரப்பினுடைய மாநில நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய நடவடிக்கையில தான் தற்போது தலைவர் ஈடுபட்டு வருகிறார். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.